இருக்கார்ல, இவரோட பேரு ஜான். இவர் ஒன்னும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. இவர் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். இவர் கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு யார கொல்லணும்னு சொன்னா போதும், இவரு அழகா சோழிய முடிச்சிருவாரு. சோ அந்த மாதிரி ஒரு வேற லெவல் கில்லர் இப்ப கூட ஒருத்தரை போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஜானும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு பைனாகுலர் வழியா அவர் யார கொல்லணுமோ அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு மோரிஸ். இவர் ஒரு டாய் மேக்கர். வீடு ஃபுல்லாவே ஒரே பொம்மையா தான் இருக்கும். ஏன்னா இவரு சூப்பரான பொம்மைகளை உருவாக்குவாரு. இந்த மோரிஸ்க்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு பொம்மையை கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொம்மையை இவரு பாக்குறாரு. அது ஒரு லேடி பொம்மை. அப்படியே ஜாலியா டான்ஸ் ஆடுற மாதிரி சுத்தும். அவ்வளவுதான் அந்த பொம்மை பண்ணும். அப்புறம் அந்த மோரிஸ் போயிட்டு அவங்க அம்மாவுடைய போட்டோ ஃப்ரேமை பாக்குறாரு. நம்ம மோரிஸ் மாதிரியா அவங்க அம்மாவும் பொம்மைலாம் செய்யறவங்க போல நிறைய பொம்மைகளோட அந்த போட்டோல இருக்காங்க. அதோட வித்தியாசமா அவங்க ஒரு சைனையும் போட்டிருக்காங்க அந்த போட்டோ ஃப்ரேம்ல. வெளிய இருக்கிற நம்ம கில்லர் ஜான் அவரும் இதுதான் சரியான டைம்னு மயக்க மருந்து ஊசி இருக்கிற ஒரு கன்னையும் அப்புறம் ஒரு மாஸ்கையும் எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற மோரிஸை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாரு. ஆனா மோரிஸ்ன்ற ஒரு பெரிய டாய் மேக்கர்ன்றதுனால வீட்டுல செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். 24 மணி நேரமும் 2 ஷிஃப்டா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கார்டும் சிசிடிவியை செக் பண்ணும்போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா வாசல்ல ஒரு மொபைல் போன் இருக்கு. இது ஒரு பாம். சீக்கிரமாவே இது வெடிக்க போகுதுன்னு 10 9 8ன்னு கவுண்ட் டவுன் ஓடுது. இத பார்த்த உடனே அந்த கார்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குனு டோரை ஓபன் பண்ணி அந்த செல்போனை தூரத்துக்கு போடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அங்க நம்ம ஜான் வந்து கழுத்துலயே அந்த மைக்க ஊசியை இறக்க அந்த கார்டு அங்கேயே மயங்கிடுறாரு. அப்புறம் அந்த கார்டை ஓரமா தூக்கி போட்டு இப்ப ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற இடத்துக்குள்ள போறாரு. இன்னும் வீட்டுல சில கார்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு அந்த சிசிடிவி வழியாவே பார்த்துட்டு அதுக்கப்புறமா மொத்தமா சிசிடிவி கேமராவையே ஷட் டவுன் பண்றாரு. இதனால வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த கேமராவும் ஒர்க் ஆகாது. நம்ம ஜானும் மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு அவர் வந்த வேலையை ஜாலியா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி ஒரு கார்டு காலி பண்ணிட்டாரு. இன்னும் ஒரே ஒரு கார்டு தான் இருக்காரு. அவர் இருக்கிற ரூம்லாம் லாக்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே போகும்போது பின்னாடி இருந்து நம்ம ஜானு மயக்க மருந்த கழுத்துலயே இறக்க அவரும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அவ்வளவுதான். இப்ப இந்த வீட்டுல செக்யூரிட்டிக்குன்னு யாரும் கிடையாது. நேரா அவர் போயிட்டு அந்த மோரிஸை போட்டு தள்ளலாம். அதே மாதிரி ஜானும் அந்த டாய் மேக்கர் மோரிஸ் இருக்கிற ரூம்குள்ள போறாரு. அந்த மோரிஸும் ஜானை பார்த்த உடனே புரிஞ்சு போயிடுச்சு இவன் ஒரு கில்லர் அப்படின்னு. நம்மள கொல்ல யாரோ ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம சாக போறோன்னு பயத்துல அவர் முகமே மாறுது. ஆனா இந்த ஜானுக்கு தான் இறக்கமே கிடையாது. அப்படியே அந்த டாய் மேக்கர் மோரிஸை ஷூட் பண்ணி சாகடிச்சிடறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மோரிஸோட ரூம்ல இருக்கிற எல்லா பொம்மைகளும் பாக்குதுங்க. ஜானும் மெதுவா மோரிஸோட டெஸ்க்கு வரும்போது அங்க ஒரு போட்டோ இருக்கு. மோரிஸோட அம்மாவோட போட்டோ அதெல்லாம். சோ அத ஜானும் பாக்குறாரு. அப்புறம் சின்னதா ஒரு பொம்மை எடுக்கிறாரு. இந்த பொம்மையை மோரிஸ்க்கு மோரிஸோட அம்மா தான் கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த பொம்மையை ஜான் இப்ப எடுத்துக்கிறாரு. ஏன்னா எப்பவுமே ஒரு கொலை பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல ஞாபகார்த்தமா ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துருவாரு. அது ஜானோட ஸ்டைல். சோ இப்ப வந்த வேலை முடிஞ்சது. டாய் மேக்கரை காலி பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். பொம்மையை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அவரோட ஊருக்கு ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்காரு. அவரோட ஊருக்கும் வந்துட்டாரு. ஏர்போர்ட்ல இருக்கிற டிவில ஒரு நியூஸும் ஓடுது. ரொம்ப ஃபேமஸான டாய் மேக்கர் மோரிஸ் இறந்து போயிட்டாரு. அவரை ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் தான் கொண்டு இருக்கணும். ஏன்னா எந்த தடையும் கிடைக்கல அப்படின்னு நியூஸ் ஓடுது. இதை நம்ம ஜானும் பார்த்துட்டு அப்படியே சீனா அங்க இருந்து வந்துகிட்டே இருக்காரு. ஏர்போர்ட்டோட எஸ்கலேட்டர்ல ஜான் போகும்போது அவருக்கு முன்னாடி ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பொம்மையும் இருக்கு. ஜானும் அந்த பொம்மையை பாக்குறாரு. அந்த பொம்மையை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதோட அந்த பொம்மை இவரை முறைக்கிற மாதிரியா அவருக்கு தோணுது. சரினா அதை கண்டுக்காம ஜான் ஹோட்டலுக்கு வராரு. அங்க ரிசப்ஷன்ல ஒரு குட்டி பொம்மை இருக்கு. இதையும் அவரு எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். சரினா அதையும் கண்டுக்காம ஜான் ரூமுக்கு போயிடுறாரு. அவரோட ரூம் அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த டாய் மேக்கர் மோரிஸை கொண்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு பொம்மையை கொண்டு வந்தார்ல, அந்த பொம்மையை ஒரு இடத்துல வைக்கிறாரு. பார்த்தா அங்க நிறைய திங்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஜான் சென்டிமெண்டா அவர் யாரெல்லாம் போட்டு தள்ளுறாரோ அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்தது. சோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஜானுக்கு அடுத்த வேலை வர வரைக்கும் அவர் இங்கே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். சோ ஒரு குளியல போட்டு வந்துட்டு அப்படியே அவரு தூங்கிடுறாரு. நல்லா ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் பொழுது வெளியே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வெளியே யாருன்னு வீடியோ வழியா பாக்குறாரு. அது ரிசப்ஷனிஸ்ட் லேடி தான். கையில ஒரு பார்சல் வச்சுக்கிட்டு இது உங்களுக்கு தான் வந்ததுன்னு வீட்டு வாசல்ல வச்சிருக்காங்க. சோ இவரும் டோர் ஓபன் பண்ணி என்ன பார்சல்னு எடுத்துட்டு வந்து பாக்குறாரு. அந்த பார்சல்ல இவரோட அட்ரஸும் இவரோட பேரும் போட்டிருக்கு. ஜேசன் ரென்சானு. ஆக்சுவலா அவரோட மிடில் நேம் வந்து ஜான். ஜேசன் ஜான் ரென்சா. சோ அதனாலதான் நம்ம அவரை ஜான் கூப்பிடுறோம். ஜானும் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் பார்சல் வராது, யாரோ நமக்கு வேண்டாதவன் தான் அனுப்பியிருக்கான் அப்படின்னு மெதுவா அந்த பார்சலை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அது ஒரு டாய் பாக்ஸ். உள்ள ஃபுல்லா பொம்மைங்க தான் இருக்கு. அதுவும் மிலிட்டரி பொம்மைங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸ்ல ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. பிளஸ் போனஸ் சர்ப்ரைசஸ். ஏன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கான். சோ ஜானும் யார் இதை நமக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு புரியாம அந்த பாக்ஸை பார்க்கும்போது தான் அந்த பொம்மை கம்பெனியோட பேரே போட்டிருக்கு, மோரிஸ் டாய் கம்பெனி. ஜானுக்கு தெரியும் இப்ப அவர் போட்டு தள்ளிட்டு வந்த அந்த மோரிஸோட கம்பெனில இருந்து தான் இந்த பார்சல் நமக்கு வந்திருக்கு. சரினா அவரும் மெதுவா ஓபன் பண்றாரு. உள்ள பாம்பும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஓபன் பண்ணா இந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸோட பொம்மைலாம் இருக்கு. உள்ளே ஹெலிகாப்டர் என்னென்னமோ இருக்கு போல. ஒருவேளை நம்ம கிட்ட அந்த டாய் மேக்கர் மோரிஸை கொல்ல சொன்னாங்களே அவங்க நமக்காக கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு இவரு நினைச்சுக்கிறாரு. அப்புறம் அந்த டாய் பாக்ஸை கண்டுக்காம ஜானும் போயிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து கூல் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டே இருக்கும்போது டம்முன்னு ஒரு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா அந்த டாய் பாக்ஸ் கீழே விழுந்து போயிருக்கு. ஜானுக்கு புரியல. ஏன்னா அவரு அந்த பாக்ஸை வச்சது அங்க, ஆனா அது ஒரு 5 அடி தள்ளி போய் விழுந்திருக்கு. சோ என்னன்னு ஜானும் இந்த பாக்ஸ் அவர் வச்ச இடத்துல போய் பாக்குறாரு. இங்க இருந்த பாக்ஸ் எப்படி அங்க போயிருக்கும்னு திரும்ப அந்த டாய் பாக்ஸை வந்து பார்த்தா இப்ப வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. உள்ள இருக்கிற பொம்மைகளை காணோம். சோ ஜான் புரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒன்னு வித்தியாசமா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி. இவர் நினைச்ச மாதிரியே சடனா ஒரு லைட் ஆஃப் ஆகுது. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா லைட் ஒர்க் ஆகவே இல்ல. ஏன்னா அந்த லைட்டோட ஒயரை யாரோ கட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அவரோட வீட்டோட சிம்னில ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதா. என்னன்னு இவரும் போயிட்டு அந்த சிம்னியை செக் பண்ணி பார்க்கும்போது ஐயோ அம்மானு வழியில அவர் கத்துறாரு. என்னடான்னு பார்த்தா கால்ல ஏதோ ஒன்னு சொருகி இருக்கு. அது என்னன்னு ஜானும் பாக்குறாரு. பொம்மைங்க கிட்ட இருக்கிற தம்மா துண்டு துப்பாக்கி முனையில ஒரு கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி குத்தி இவருக்கு பிளட் எல்லாம் வருது. ஏன்னா அதை பாக்குறதுக்கு பொம்மை துப்பாக்கி மாதிரிலாம் இல்ல, ஒரிஜினல் துப்பாக்கியவே பொம்மை மாதிரி குட்டியா ஆக்கின மாதிரி இருக்கு. சோ ஜான் எதுவும் புரியாம அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு டெஸ்க்கு அடியில இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு இவரும் மெதுவா கீழே குனிஞ்சு பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஆனா அந்த இருட்டுக்குள்ள இருந்து அந்த சோல்ஜர் பொம்மைகளாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதுங்க சுடுறது எல்லாமே ஒரிஜினல் கன்னு, ஒரிஜினல் புல்லட். ஆனா என்ன குட்டி குட்டியா இருக்கு. குட்டியா இருந்தாலும் அது ஜானோட கழுத்துல பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிளட்டும் வருதா. அவருக்கு வலிக்க வேற செய்யுது. அப்படியே இருந்து ஓரமா போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா சோஃபா கடியில இருந்தும் நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் ஷூட் பண்றாங்க. ஆனா இது கூட பரவாயில்லைங்க, ராக்கெட் லான்ச்சர்
லான்ச்சர் எல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. என்னதான் அது குட்டியா இருந்தாலும் உள்ள இருக்கிறதுலாம் உண்மையான வெடிமருந்து. அந்த ராக்கெட் லான்ச்சர் நேரா ஜானோட முட்டில பட்டு அப்படியே ஆளு கீழே விழுந்துறாரு. அப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. டக்குனு ஜான் உருண்டு போயிட்டு படிக்கட் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க பரமா ஒளிஞ்சுக்கிறாரு. உள்ள இருக்கிறதுங்க எல்லாம் பொம்மைங்க தானே, அதுங்க எப்படி இப்படி அட்டாக் பண்ணுதுங்க. ஜானுக்கு பக்கத்துலயே ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஏன்னா ஜான் இங்க இருந்து வெளியே போகிறதுக்குள்ளேயே படபடன்னு ஷூட் பண்ணிடுவாங்க. அதனால அவரு பாத்ரூம் குள்ள போக ட்ரை பண்றாரு. ஆனா இருந்தாலும் போற வழியெல்லாம் ஜானோட டிக்கி எல்லாம் பார்த்து சொல்றாங்க. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஜான் பாத்ரூம் குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் பாத்ரூம்ல இருந்து ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து கதவை லைட்டா ஓபன் பண்ணி வெளியே என்ன இருக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் சோஃபாவுக்கு அடியில இருந்து கண்ணால சுடுற மாதிரி வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. ஆனா அதுங்க என்ன அப்படின்னு இவரால தெளிவா பார்க்க முடியல. அதுங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஷூட் பண்ணியே காலி பண்ணுதுங்க. அதுவும் ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் வச்சு அடிச்சு லைட் எல்லாம் காலி. சோ எல்லாத்தையும் கண்ணாடி வழியா நம்ம ஜான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கண்ணாடிக்கும் ராக்கெட் லான்ச்சரை எய்ம் பண்ணி அடிக்கிறாங்க. கண்ணாடி உடைஞ்சு போகுது. சோ அகைன் ஜான் டோரை லாக் பண்ணிட்டு அவர் கழுத்துல ஓட்டையா இருக்கல ஃபுல்லா குட்டி குட்டி புல்லட் அது எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறாரு. சோ இப்பதான் ஜானுக்கும் தோணுது நம்ம எவ்வளவு பெரிய கில்லர், சாதாரண பொம்மைங்க இதுங்க கிட்ட நம்ம தோக்கறதா நெவர் அப்படின்னு சொல்லி பெட்ரூமுக்கு நைஸா போயிட்டு அங்க இருந்து அவரோட பிஸ்டல் ஒன்னு எடுத்துக்கிட்டு நேரா ஹாலுக்கு வராரு. அங்க சோஃபாவுக்கு அடியில இருக்கிற அந்த பொம்மைகளை பார்த்து சொல்றாரு. அந்த பொம்மைங்க வெளியே வரல, உள்ள இருந்தே சுட்டுக்கிட்டே இருக்குங்க. பத்தாததுக்கு ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்குதுங்களா. இவர் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி இந்த பிஸ்டலை வச்சுட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இந்த வீட்லயே ஒரு மிஷின் கன்னை வச்சிருக்காரு. அந்த கன்னை எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாரு. அப்படியே உள்ள போயிட்டு அந்த சோஃபாவை பார்த்து படபடன்னு ஷூட் பண்றாரு. அந்த பக்கம் அந்த பொம்மைங்க எதுவுமே பண்ணல. சோஃபா எல்லாம் கிழிஞ்சு புல்லட் கீழ எல்லாம் இறங்குது. அப்புறம் சோஃபாவை பிரிச்சு போட்டு திரும்பவும் சுடுறாரு. அந்த பக்கம் அந்த பொம்மைங்க எதுவும் ஷூட் பண்ணவே இல்லையா. அதனால இவரும் அந்த சோஃபாவை குப்புற திருப்பி போட்டு அடியில அதுங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போதுதான் இவர் போட்ட போடுக்கு எல்லாமே கீழே குப்புற படுத்துக்கிட்டு இருக்குங்க. இவர் சுடுறத நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் அப்படியே அந்த சோல்ஜர்ஸ் பொம்மைங்களாம் மெதுவா எழுந்து போயிட்டு கூட இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அங்க இருந்து காரை ஓடிக்கிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுதுங்க. இன்னும் சில பொம்மைங்க திரும்பவும் அவர் அட்டாக் பண்றதுக்காக கன்னை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கும்போது நம்ம ஜான் ஒரே மிதிதான் மிதிக்கிறாரு. அந்த பொம்மைங்க உடைஞ்சு போகுதுங்க. அப்புறம் இன்னொரு சோல்ஜர் பொம்மை அட்டாக் பண்ண வருது. அதுக்கும் ஒரு மிதி, அதுவும் காலியாகுது. அந்த பொம்மைகள் கிட்ட இருக்கிற நார்மலான கன்னை வச்சு நம்ம ஜானை ஷூட் பண்ணா அவருக்கு லைட்டா வலிக்கும், அவ்வளவுதான். ஆனா ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்கும்போது அவருக்கு மோசமா வலிக்குது. சோ அதனால ராக்கெட் லான்ச்சர் ரெடியா வைக்குதுங்க. ஆனா நம்ம ஜான் உடனே ஒரு பிஸ்டல் எடுத்து பொட்டுன்னு வைக்கிறாரு. எல்லாம் செதறி போயிடுதுங்க. அவ்வளவுதான். அந்த சோல்ஜர்ஸ் பொம்மையால நம்ம ஜானை எதுவும் பண்ண முடியல. ஜானும் மொத்தமா சமாதி கட்டலாம் நினைக்கும் போதுதான் ஹெலிகாப்டருடைய சவுண்ட் கேக்குது. பார்த்தா 3 பொம்மை ஹெலிகாப்டருங்க. அதுக்குள்ளேயும் அந்த சோல்ஜர்ஸ் பொம்மைங்க தான் இருக்குங்க. இப்போ நம்ம ஜானை ஹெலிகாப்டர் மூலமா அட்டாக் பண்ண வருதுங்க. அப்படியே அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து மிசைல்லாம் வருதா. நம்ம ஜானும் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த மிசைல் பட்ட இடம்லாம் சின்னதா பிளாஸ்ட் ஆகுது. அதோட அந்த பொம்மை ஹெலிகாப்டர்ல சுத்துதுல பிளேடு அது ஒரிஜினல் போல நேரா வந்து ஜானோட முகத்துல ஒரு புறா விட்டுருதுங்க. அப்புறம் ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணலாம்னு பார்த்தா திரும்ப கையில ஒரு புறா விட்டுருதுங்க. சோ கையில எல்லாம் ரத்தம் வருது. அதையும் மீறி ஜான் கன் எடுத்து ஒரு ஹெலிகாப்டரை காலி பண்றாரு. ஆனா இன்னும் 2 இருக்குங்க. அதுங்க மிசைலை வச்சு அடிக்குதுங்களா. இவர் தாங்க முடியாம ஓடுறாரு தெரிஞ்சுக்கிட்டு. சோ நேரா ரெஸ்ட் ரூம் குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட கையிலயும் முகத்திலயும் செமையா காயம் பட்டிருக்கா. அது எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம முகத்தை ஆக்கிடுச்சிங்களே இந்த பொம்மைங்க அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூமோட கதவை உடைச்சுக்கிட்டு மிசைல் வருது. சோ டோர்ல ஒரு பெரிய ஓட்டை, அந்த ஓட்ட வழியா ஒரு ஹெலிகாப்டர் வருது. சோ ஜான் என்ன பண்றாருன்னா பாத்ரூம்ல இருக்கிற ஒரு டவல் எடுத்து அப்படியே அந்த ஹெலிகாப்டர் மேல போட்டு புடிச்சு முறுக்கி கீழே போட்டு மிதிச்சு சட்னி ஆக்குறாரு மொத்தமா. இப்படி ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆல்ரெடி ஒரு ஓட்டை இருக்குல்ல டோர்ல, அந்த டோர் வழியா இன்னொரு ஹெலிகாப்டர் வந்து மிசைலை வச்சு அட்டாக் பண்ணுது. நல்ல வேளை அது ஜான் மேல படல. உடனே ஜான் அந்த ஹெலிகாப்டர் காலி பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அது அந்த ஓட்ட வழியாவே திரும்ப வெளியே போயிடுது. சோ ஜான் அந்த ஓட்ட கிட்ட அவரோட கன்னை வச்சுட்டு ரெடியா இருக்காரு. உள்ள அந்த ஹெலிகாப்டர் வந்தா காலி பண்ணலான்னு. அப்பதான் நம்ம ஜான் டவலை போத்தி ஒரு ஹெலிகாப்டர் காலி பண்ணார்ல, அந்த டவல் இப்ப அசையுது. அட என்னடா இது, என்ன மிதிச்சோம் இன்னுமா உயிரோட இருக்குதுங்க, வேற வழியே இல்ல அப்படின்னு அந்த டவல் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு டாய்லெட்ல கொட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் அந்த டவலை கொண்டு போயிட்டு டோர்ல ஓட்டையா இருக்குல்ல அதை அடைச்சிட்டு திரும்பவும் வந்து அகைன் அந்த டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்றாரு. ஆனா இருந்தாலும் அந்த டாய்லெட்ல இருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் அந்த பொம்மைங்க உயிரோட தான் இருக்குங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா பாத்ரூம்ல ஹேர் ட்ரையர் இருக்கு, அதை ஆன் பண்ணி டக்குனு டாய்லெட் ஓபன் பண்ணி உள்ள தண்ணிக்குள்ள போட்டுறாரு. அப்படியே ஷாக் அடிச்சு அந்த பொம்மைங்க அங்கேயே காலி ஆயிடுதுங்க. அதோட ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால வீடு ஃபுல்லா கரண்ட் கட் ஆயிடுது. அப்புறம் என்ன நம்ம ஜான் பாத்ரூம்லயே தங்கிடுறாரு. ஆளு வெளியே போனா அதுங்க ஏதாவது பண்ணிடுமோன்னு. அப்படியே டைம் போய்கிட்டே இருக்கு. அப்பதான் பாத்ரூம் டோர் கடியில ஏதோ ஒரு சோல்ஜர் வர மாதிரி தெரியுது. இவரும் கன் எடுத்து ரெடியா போறாரு. ஆனா அடியில ஒரு பேப்பரை மட்டும் வச்சுட்டு அந்த பொம்மை அங்க இருந்து போயிடுது. நம்ம ஜான் அது என்ன பேப்பர்னு எடுத்து ஓபன் பண்ணா சரண்டர் ஆகிடு அப்படின்னு போட்டுருக்கு. ஒரு பொம்மைங்க கிட்ட நம்ம சரண்டர் ஆகணுமான்னு அப்படியே பாத்ரூம் குள்ளேயே எழுதுறாரு. என்னால முடியாது, வாய மூடிட்டு போங்கன்னு. ஜானும் அந்த பேப்பரை டோர் கடியில தள்ளி விட அதை அந்த பொம்மைங்களும் படிச்சிருதுங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. பொம்மைங்க கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. இவரும் வெளியே அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னு ஓட்டையை மூடி வச்சிருக்காருல ஒரு டவல், அதை லைட்டா விலைக்கு பாக்குறாரு. பார்த்தா வெளியே அந்த சோல்ஜர்ஸ் பொம்மைங்களாம் ஒரு மிசைல் லான்ச்சரை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண ரெடியா இருக்குங்க. நல்ல வேளை அவர் நகர்ந்துறாரு. அதுங்க ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. டோர்ல ஓட்டையா விழுந்தா அந்த டோரே நாஸ்தி ஆகுது. இதுக்கு மேல நம்ம பாத்ரூம்ல இருந்தா கண்டிப்பா நம்மள போட்டு தள்ளிடுங்கன்னு அப்படியே பாத்ரூமுடைய விண்டோ வழியா வெளியே வந்துடுறாரு. அவ்வளவுதான். ஜான் இப்ப அந்த பில்டிங்கோட எஜ்ஜில இருக்காரு. லைட்டா நகர்ந்தா போதும் ஆளு கீழே விழுந்துருவாரு. அதோட அவரால் இங்கேயே இருக்க முடியாது. ஏன்னா பாத்ரூம் வழியா அந்த பொம்மைங்க வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவரு அந்த எஜ்ஜிலேயே மெதுவா நடந்து போய் பக்கத்து பிளாக்கு போனோம். அதே மாதிரி ஜான் அப்படியே மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த பொம்மை ஹெலிகாப்டர் வருது. அப்படியே ஜான் முகத்துல பொட்டுன்னு வைக்குதுங்க. அவர் கீழே விழுற மாதிரி போயிட்டு நல்ல வேளை அவரு சேஃபா உட்காந்துறாரு. அந்த பொம்மை ஹெலிகாப்டருக்குள்ள ஒரு சோல்ஜர் பொம்மை இருக்கு. அது மிஷின் கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஜான் அவர் கையில இருக்கிற பிஸ்டலாலேயே ஒரு போடு போடுறாரு. அவ்வளவுதான் ஹெலிகாப்டரே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து உடைஞ்சு வெடியுது. அதோட நம்ம ஜானோட கன்னுலயும் புல்லட் இல்ல. சோ கன்னை அங்கேயே வச்சுட்டு அவர் மெதுவா பக்கத்து பிளாக்கு போறாரு. எல்லாமே அவருடைய ரூம் சேர்ந்ததுதான். இப்போ அந்த மிலிட்டரி பொம்மைகள் இருக்கிற ரூம் உடைய பேக் சைடுக்கு வந்துட்டாரு. இந்த விஷயம் அந்த மிலிட்டரி பொம்மைகளுக்கு தெரியல. சோ ஜானும் ஒளிஞ்சிருந்து அந்த பொம்மைகள் என்ன பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொம்மைங்க என்னமோ உண்மையான மிலிட்டரி சோல்ஜர்ஸ் மாதிரி இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்துதுங்க. அப்புறம் நம்ம ஜான் இன்னும் பாத்ரூம்குள்ள தான் இருக்காருன்னு பாத்ரூமை பார்த்து இந்த பீரிங் எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்குதுங்க. இது இல்லாம இன்னொரு ஒரு குரூப் கார்ல மிஷின் கன்னை வச்சுக்கிட்டு சோ 2 குரூப் இருக்காங்க. சோ ஜான் கிட்டயும் இப்ப எந்த கன்னும் இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் நெருப்புலாம் பிடிச்சிக்கிச்சுன்னா அணைக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் இருக்கும்ல, அந்த சிலிண்டரை பாக்குறாரு. அதோட மூட்டைப்பூச்சி மருந்தையும்
பாக்குறாரு. சோ இதை வச்சு அவர் ஒரு பிளானையும் போடுறாரு. ஃபர்ஸ்ட் பாத்ரூம் பார்த்து பீரங்கி வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்கல்ல, அந்த குரூப் கிட்ட போயிட்டு இந்த ஃபயர் கேஸ் சிலிண்டர் அடிச்சு விட்டுறாரு. அந்த இடமே அப்படியே ஒயிட்டா இருக்கிறதுனால அந்த பொம்மைங்களுக்கு கண்ணே தெரியல. ஒரு கயிறை வச்சு அந்த சிலிண்டர் ஆன்லயே இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுறாரு. இத கார்ல மிஷின் கன்ன வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குரூப் நோட்டீஸ் பண்ணி அப்படியே கார் எடுத்துக்கிட்டு வந்து ஜானை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே குட்டி குட்டி புல்லட், ஆனா இருந்தாலும் அவருக்கு வலிக்குது. சோ ஜான் என்ன பண்றாருன்னா கையில ஒரு லைட்டரும் மூட்டைப்பூச்சி மருந்தையும் வச்சிருக்காரு. சோ இந்த மூட்டைப்பூச்சி மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது லைட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னா அப்படியே பெரிய நெருப்பு வரும். அதை வச்சு மொத்தமா காலி பண்ணலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா லைட்டர் ஆன் ஆகி தொலைய மாட்டேங்குது. அந்த கேப்ல அந்த மிலிட்டரி பொம்மைங்க கார்லயே சுத்து போட்டு ஜானை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு வழியா எப்படியோ லைட்டர் ஆன் ஆகி அந்த நெருப்பை பார்த்து ஒரு மூட்டைப்பூச்சி மருந்து அடிக்கும்போது பெரிய நெருப்பு உருவாகுது. அது மூலியமா அந்த கார்ல இருக்கிற அந்த பொம்மைகளை அப்படியே எரிச்சிடுறாரு. அந்த பொம்மைகளும் கண்ட்ரோல மிஸ் ஆகி நேரா செவுத்துல மோதி வெடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. அப்புறம் இன்னும் ஒரு 3 சோல்ஜர் பொம்மைங்க அதுங்க ஷூட் பண்ணுதுங்க. அகைன் அந்த மூட்டைப்பூச்சி மருந்தாலேயே 3 பொம்மையும் எரிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம இருக்கிற கோவத்துக்கு கிச்சன்ல இருந்து கத்திய கொண்டு வந்து துண்டு துண்டா வெட்டி காலி பண்றாரு. இந்த நேரத்துல அந்த ஃபயர் கேஸ் சிலிண்டர் இருக்குல, அது ஆஃப் ஆகிடுது. ராக்கெட் லான்ச்சரை வச்சுக்கிட்டு சில சோல்ஜர் பொம்மைங்களா இருக்குங்க. இவ்வளவு நேரம் அதுங்களுக்கு சுத்தி வெள்ளையா இருந்தது. இப்போ அந்த சிலிண்டர் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. கார்ல இருந்த நம்ம ஆளுங்க எங்க, அதோட அந்த ஜான் எங்க போனான்னு தேடுதுங்க. ஆனா ஜான் அதுங்களுக்கு பின்னாடி தான் இருக்காரு. இத அந்த பொம்மைகளும் புரிஞ்சுக்கிட்டு மேல பாக்கும்போது தலைவர் ஒரு பெட்டி எடுத்து மண்டையில ஒன்னு போட்டு அதுங்களை காலி பண்றாரு. அவ்வளவுதான், இருக்கிற எல்லா பொம்மைகளையும் ஜான் காலி பண்ணிட்டாரு. இப்போ அதுங்களை வச்சு அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதோட முதல்ல இந்த பொம்மைகள் ஒரு பாக்ஸ்ல வந்ததுங்களா, அந்த பாக்ஸ்ல ஃபுல் டீடைல் இருக்கும், என்னென்ன பொம்மைங்க இருக்குன்னு. அந்த டீடைலையும் இவரு போட்டு தள்ளின பொம்மைகளையும் கணக்கு பார்க்கும்போது எல்லாமே பக்காவா இருக்கு. அப்படின்னா இருந்த எல்லா பொம்மைகளையும் நம்ம காலி பண்ணிட்டோம்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். மொத்தமா குப்பை தொட்டியில போட்டு அவரு ஜாலியா குளிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜான் நிம்மதியா குளிச்சுட்டு இருக்கும்போது சடனா ஒரு வழியில துடிக்கிறாரு. வெளியே வந்துடுறாரு. பார்த்தா கையில சம காயம். அப்படின்னா அவரு எல்லா பொம்மைகளையும் காலி பண்ணல, ஏதோ ஒண்ணு இன்னும் உயிரோட இருக்கு. அது என்னன்னு ஜானுக்கு தெரியல. இங்க இருந்தா நமக்கு ப்ராப்ளம், இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு லிஃப்ட்ல அவரு கீழே போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் லிஃப்டோட சர்க்யூட் எல்லாமே வெடிச்சு செதறது. லிஃப்ட் ஃபுல்லா இருட்டாயிடுது. ஏதோ ஒரு பொம்மை லிஃப்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஜானுக்கு தெரியுது. கையில இருக்கிற டார்ச்சை வச்சு அடிச்சு அது என்ன பொம்மைன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பொம்மை அவரோட கையெல்லாம் கிழிச்சு விடுது. நம்ம ஜானும் முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க ட்ரை பண்றாரு. அவரால் சுத்தமா முடியல. அப்பதான் வெடிச்சு செதறின சர்க்யூட்குள்ள ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறாரு. அது ஒரு கமாண்டோ பொம்மை. ஆளு தலையில ரெட் கலர் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு சீனா இருக்காரு. அப்படியே ஜானை பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி முறைச்சு பாக்குது. அப்புறம் அந்த கமாண்டோ பொம்மை லிஃப்ட்டுக்கு மேல ஏறி போகுது. ஜான் இங்கே இருந்தாருன்னா அவருக்கு ப்ராப்ளம் தான். அவரும் இங்க இருந்து வெளியே போகணும். ஆனா லிஃப்ட் ஓபன் ஆக மாட்டேங்குது. அதனால அந்த கமாண்டோ பொம்மை போச்சுல, அதே மாதிரி இவரும் லிஃப்டோட டாப்புக்கு போறாரு. ஆனா அங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த கமாண்டோ பொம்மை இவருக்கு மேல நின்னுகிட்டு அப்படியே முறைச்சு பாக்குது. அவன் கதை இதோட காலிடா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு லிஃப்ட் கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜான் அப்படியே அந்த லிஃப்ட்டுக்கு தாவி குதிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஜான் இருக்கிற லிஃப்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயும் போயிடுறாரு. எப்படியாவது வெளியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. முடியல அவரோட உடம்பு. ஆனா அந்த விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி நீ எங்க போனாலும் உன் கூடவே வருவேன்னு அந்த கமாண்டோ பொம்மையும் உள்ள இறங்கி அப்படியே நம்ம ஜானோட நெஞ்சு மேல ஏறி நின்னு கத்தி எடுத்து சொருகு சொருகுது. என்னதான் காயம் சின்னதா இருந்தாலும் ஜானுக்கு ரொம்ப வலிக்குது. அதை அப்படியே தள்ளி விட்டுறாரு. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஜானால சண்டை போடவே முடியாது. ஆள் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கமாண்டோ பொம்மையும் ஜானுக்கு பக்கத்துல வந்து அதுகிட்ட ஒரு ஸ்னைப்பர் இருக்கு. அதை வச்சு நெத்தி போட்டுல போட்டு தள்ளான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு ஜான் அந்த பொம்மையை பிடிச்சி லிஃப்ட் ஓபன் ஆகிருக்கு. திரும்ப அந்த டோர் க்ளோஸ் ஆக போகுது. அந்த இடத்துல அந்த பொம்மையை வைக்கிறாரு. டோர் க்ளோஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அந்த பொம்மை காலி. அதே மாதிரி டோரும் க்ளோஸ் ஆகுது. ஆனா அந்த கமாண்டோ பொம்மை செம ஸ்ட்ராங். மத்த பொம்மைங்க மாதிரி இல்ல. அப்படியே அந்த லிஃப்ட் டோரை பிடிச்சிட்டு நிக்குது. நம்ம ஜானும் விடாம அந்த பொம்மையை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அதாலையும் ஒரு அளவுக்கு மேல தாங்க முடியல. அந்த லிஃப்ட் டோர் அப்படியே அந்த கமாண்டோ பொம்மையை நசுக்கி காலி பண்ணுது. அவ்வளவுதான், லாஸ்டா இருந்த அந்த கமாண்டோ பொம்மையும் நம்ம ஜானு காலி பண்ணிட்டாரு. உடைஞ்சு போன அந்த பொம்மையை அவர் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மையில இருந்து பி 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 அப்படின்னு ஒரு சவுண்ட், இல்ல வேணா கி 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 அப்படின்னு ஒரு சவுண்ட். பார்த்தா அந்த கமாண்டோ பொம்மை என்னதான் இறந்து போனாலும் அதோட பேக்ல ஒரு பாம் வச்சிருக்கு. ஆனா அந்த பொம்மையோட பாம் என்ன ஒரிஜினல் பாம் மாதிரியா இருக்கும், ஏதோ லைட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரிஜினல் பாம் ஈக்குவலுக்கு அப்படியே வெடிச்சு செதறது. அவ்வளவுதான், ஜான் அங்கே இறந்து போறாரு. நம்ம ஜானுக்கு ஒரு பொட்டியில தானே இந்த பொம்மைங்களா வந்தது. அதுல கூட பிக் சர்ப்ரைஸ் போட்டுருக்குமே. ஆக்சுவலா அது ஒரு ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கர் இப்ப பிரிஞ்சு வந்து அதுக்குள்ள இருக்கிற மெசேஜ் தெரியுது. இந்த பாக்ஸ் உள்ள அடிஷனலா ஒரு கமாண்டோ பொம்மை இருக்கு. அதோட அந்த பொம்மை கிட்ட தெர்மோ நியூக்ளியர் வெப்பனும் இருக்கு. இந்த நியூக்ளியர் வெப்பன் தான் லாஸ்டா வெடிச்சது. அதனால தான் பிளாஸ்ட் ரொம்ப பெருசா இருந்தது. அவ்வளவுதான், நம்ம ஜான் இறந்து போயிட்டாரு. அவரு டாய் மேக்கரான மோரிஸை கொன்னதுனால தான் அவரோட பொம்மைகள் இந்த மாதிரி பழி வாங்கிருக்குங்க. அதோட மோரிஸை கொண்டுட்டு அங்க இருந்து ஒரு பொம்மையை கொண்டு வந்திருப்பார்ல, அந்த பொம்மை அப்படியே சுத்திக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஜான் இந்த பொம்மைகளோட ஓனர் மோரிஸை கொலை பண்ணிட்டாரு. அதனால இந்த பொம்மைகள் பழி வாங்கி இப்ப அவரு இறந்தும் போயிட்டாரா, அந்த சந்தோஷத்துல அந்த பொம்மை டான்ஸ் ஆடுது. இந்த இடத்துலயே பேட்டில் கிரவுண்ட்ன்ற இந்த படம் முடியுது.